எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, 99/66 படத்தோட ரிவ்யூ தான் சரி பார்க்க போறோம். படத்துல வந்து யார் லீட் ரோல்னா, நம்மளுடைய ரச்சிதா மேம் தான் நடிச்சிருக்காங்க. சரி படத்தினுடைய கான்செப்ட்க்கு போவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேய் படமா எடுத்துருக்காங்களாங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து ரச்சிதாவும், அவனுடைய வந்து ஹஸ்பண்ட் வந்து 66வது நம்பர் ரூம்ல வந்து போய் இருக்குறாங்க. அங்க இருக்கிறதுலேருந்தே ஒரே அமானுஷ்யமாவும், சுத்தி சுத்தி கெட்டதாவே, மர்மமாவே நடக்குது. அப்பயே வந்து அவங்களுடைய வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னா, இங்க வேணான்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி ரச்சிதா வந்து நெனச்சு பார்க்குறாங்க. அதுல வந்து என்னடா நடக்குதுன்னா, அடுத்து காஞ்சனா படத்தினுடைய கதை திருட்டும், அப்புறம் சிவலிங்கா படத்தினுடைய கதை திருட்டும் அப்படியே வந்து நடக்குது. ஏன்டா சிவாஜின்னு சொல்றேன்னு கேட்கலாம். அதுவும் ஒரு பக்கம் வந்து பணம் திருட்டு மாரி வந்து நாங்க சென்டர்ல குடுக்குவோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. உண்மையா சொல்லப்போனா, கதைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத பேய் படம் நாங்களும் எடுக்க ட்ரை பண்றோம்ன்னு சொல்லிட்டு, நம்முடைய ராகவா சார் நடிச்ச பேய் படத்த எல்லாம் கலந்து போட்டு ஒரு சிம்பிள் கான்செப்ட்டா எடுத்த படம் தான் 99/66 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஒண்ணுமே புரியல தானே டைட்டிலுக்கும், கான்செப்ட்டுக்கும். எனக்கும் அப்படிதான் தோணுது. இத படம்ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களே, எங்களால பார்க்க முடியுமா? ரச்சிதா மேம் வந்து ஏற்கனவே சீரியல்லயே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த படத்துல வந்து நடிச்சுட்டு அவங்களுடைய இமேஜே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்த புரொடியூஸ் பண்ண புரொடியூசருக்கும், டைரக்டருக்கும் பெரிய ஃபெயிலியர்ன்னு தான் சொல்லணும். டைரக்டருக்கு அறிவு இருக்காது. கதைன்னு சொல்லி இல்லாத ஒரு விஷயத்த புரொடியூசர் கிட்ட சொல்லி எடுத்து வச்சிருக்கியே, என்னடா சொல்றது? எங்களால பார்க்க முடியுமா? நீங்களும் தயவு செஞ்சு இந்த படத்த பார்த்து ஏமாந்துறாதீங்க. உண்மையா சொல்லப்போனா படத்துல ஒண்ணுமே இல்லன்னு தான் சொல்லணும். பாய்.